இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் உலக வாழ் தமிழ் மக்கள் மத்தியில் பலத்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே சமயத்தில் தேர்தல் களத்தில் இரண்டு பெரிய கட்சிகளும் முன்வைக்கும் முக்கிய பிரச்சினை இனவாதம். இப்படிப்பட்ட நிலையில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு கிட்டும் என்ற நம்முடைய செய்தியாளர் ரத்திகாவின் கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார் இலங்கை பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் நிக்சன். மிக இறுக்கமாகத்தான் காணப்படுகிறது. போட்டி இறுக்கமாக இருக்கிறது என்றால் இரண்டு தரப்புமே கூடுதலாக இனவாதத்தை தான் பேசுகின்றார்கள். குறிப்பாக தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு எதிரான கருத்துக்களை சர்வதேச விசாரணை தேவையில்லை என்பதும் போரை நாங்கள் தான் வேண்டோம் என்றும் இரண்டு தரப்பும் உரிமை கோருகின்றன. ஆகவே அந்த இனவாதத்தினுடைய பேச்சினுடைய அளவு அதிகரித்திருக்கும் நிலையிலே இரண்டு பேருமே எட்டிக்கு பொட்டியாக இனவாதத்தை பேசுவதனால் வாக்கு பலம் சமமாகத்தான் காணப்படுகின்றது. ஆனாலும் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய முன்னணி ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக உள்ளன. நிச்சயமாக. அதாவது இந்த தேர்தல முடிவை பொறுத்து தமிழ் மக்களுடைய சாதக பாதக நிலைமை எந்த நிலையில இருக்கும்? தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய முன்னணி ஆட்சிக்கு வருமாக இருந்தால் ஒரு சிறிய இடைவெளி, அதாவது இந்த ராணுவ நெருக்குவாரங்கள் அல்லது வேறு விதமான அச்சுறுத்தல்கள் குறையும். ஆனால் இனப்பிரச்சனைக்கான தீர்வு என்பது உடனடியாக வரப்போவதில்லை. இனப்பிரச்சனையை பொறுத்தவரையிலே ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியும் ஒற்றையாட்சிக்குள்ளேதான் தீர்வு என்று சொல்கின்றார்கள். இருக்கின்ற அரசியல் ஜாப்புக்குள்ளே இருக்கக்கூடிய அதிகாரங்களை எப்படி பகிர்வது என்பதை அவர்கள் யோசிக்கின்றார்கள். ஆகவே பாரிய அளவிலே எதிர்பார்ப்புகளை தமிழ் மக்கள் வைக்க முடியாது. வெறுமனே ஒரு மாற்றம், ஒரு விதமான நிம்மதி. அதேவேளை வடக்கு கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரை தமிழ் மக்களே குறிப்பாக எதிர்பார்ப்பது வடக்கு கிழக்கு மாகாணத்திலே ராணுவ ரீதியான செயற்பாடு இருக்கக்கூடாது என்பது. மீள்குடியேற்றங்கள், மக்கள் இடம்பெயர்ந்த இடங்களிலே மீளக்குடியமர வேண்டும். அது கூட சில வேளைகளிலே குறைந்த அளவு சாத்தியப்படலாம், ஆனால் முழுமையாக சாத்தியப்படாது. ராணுவத்தை நாங்கள் வெளியேற்ற மாட்டோம் என்று ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய முன்னணி சொல்லுகின்றது. ஆகவே அவர்கள் வெற்றி பெற்றால் எதுவும் வரப்போவதில்லை. சில வேளைகளிலே மஹிந்த ராஜபக்சவை மையமாக கொண்ட ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு வெற்றி பெற்றாலும் இதே நிலைமைதான் காணப்பட போகின்றது. ஆகவே தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே பாரியளவு மாற்றங்களை எதிர்பார்ப்பதற்கு இல்லை. நிச்சயமாக. அரசியல் விமர்சகர் கூறியது போல இந்த தேர்தலிலும் தமிழ் மக்களுக்கு முடிவினை பொறுத்து சாதகமான நிலை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அது போதிய அளவு இல்லை என்றுதான் கூறப்படுகிறது. இலங்கையின் மேல் மாகாணத்திலிருந்து புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதனுடன் ரத்திகா சுதர்ஷினி.